அதான் அது எனக்கு புரியல. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் வந்து வரவேற்றார். அவர் வரதை யார் வேணா அரசியல் களத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு நிறைய சில கருத்துக்களை வெளியிட்டாரு. இப்போ நானும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை எதிர்க்கிறாரு. அது அவங்களுக்குள்ள உண்டான ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸா என்னன்னு எனக்கு தெரியல. அது கரெக்டா தெரியாம நான் கருத்து சொல்ல விரும்பல. சீமானுக்கு என்னன்னாக்கா ஜெயிக்கிறமோ தோக்குறமோ தனியா நிற்கிறார். அது ஒரு விஷயத்துல பாராட்டு. நாம் தமிழர் வந்து சீமானோட நிறைய கருத்துக்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பேசுறதுக்காக நிறைய பேர் காது கொடுத்து கேட்குறாங்க. ஆனா அவர் ஒரு சீரியஸான அரசியல் நடத்தலைங்கிறது தான் என்னோட கருத்து. யாருமே அவர் உண்மையிலேயே வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும், நம்ம அந்த மக்களுக்கு ஆட்சியை பிடிச்சி பதவிக்கு வந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எந்த கட்சியுமே வெளியில இருந்துக்கிட்டு நம்ம கருத்துக்களை தான் சொல்லலாம் ஒழிய மக்களுக்கு பெருசாக சேவை செஞ்சிட முடியாது. அவர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாக்கா குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வந்து ஆட்களை நிறுத்தி அவர் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஒரே நேரத்தில் 234 தொகுதியிலையும் நிற்கிறதுங்கிறது இஸ் நாட் இன் சீரியஸ் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஒரு நாளைக்கு டீமுக்கு திட்டுவார், ஒரு நாளைக்கு திட்டுவார். அதெல்லாம் சும்மா சிரமம், ஒரு மீனிங் கிடையாது. அர்த்தம் இல்லாத அரசியல்வாதிங்க சார். இந்தியாவோட காமராஜ் சொல்லுங்கள், நேரு சொல்லுங்கள், காந்தியை சொல்லுங்கள், சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லுங்கள். இந்த ஆளுங்களாம் எனக்கு தலைவர் குருன்னு சொன்னால் அர்த்தம். நான் தமிழ் ஆடு மாடு வளர்ப்பேன், இந்த இதெல்லாம் வேணான்றது. பிரபாகர் தான் எனக்கு குரு. பிரபாகரே அதை எனக்கு இது தப்பான கலாச்சாரமாக. அதெல்லாம் சும்மா அதெல்லாம்